ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த சபதத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்து முடித்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் போய் சேரும்போது ஒரு விஷயத்த சொன்னாருங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது, தாவேகா தான் அதிமுக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொன்னபடியே இங்க அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சென்னையில தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொன்னாரு. முடிசூடா மன்னனா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு ஜெயக்குமார் அவர்கள். அவரு டெபாசிட்டை இழந்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க 2021 தேர்தலில் கூட 40,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்த இந்த 40,000 வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள். பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் எனக்கு இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார். ஆனா இந்த தேர்தல்ல ஒரு பக்கம் பாஜக கூட கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக, இவங்களுக்கு டஃப் கொடுக்கிற விதமா தாவேக்கா வந்துருச்சு. இப்ப டெபாசிட் இழந்துட்டாரு ஜெயக்குமார் அண்ணன். சோ இந்த மாதிரி இந்த ஒரு தொகுதியில தான் நடந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் போயிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். சோ இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் யாருடைய வாக்குகளை பறித்திருக்கிறாங்க, யாருடைய இடத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். விஜய் அவர்கள் அதிமுக வாக்குகளை பிரிச்சிருக்கிறாரு. அதிமுக வாக்குகள் என்ன பண்ணிருக்காரு, தாம் பக்கம் இழுத்திருக்கிறாரு. அதிமுக இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சி வரிசையில திமுக தான் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிக்கு அந்தஸ்தை இழந்திருக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாருங்க அப்படி. இப்போ அவர் ஒரு நார்மல் எம்எல்ஏ அப்படின்னா, ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்து அவர்கள், ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கு கேபினெட் மினிஸ்டருடைய எல்லா பவரும் ஈக்குவலேஷன் அவருக்கு இருக்குது எதிர்கட்சி தலைவரா. சோ இப்ப திமுக அந்த இடத்துல உட்கார்றாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இதனிடையில பெரிய அமைச்சர் பெரிய கருப்பன் இவர் இருக்கிறார்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல தான் பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு வாக்கு என்னப்பா நாட்டை அசைச்சு போதா, இல்ல வெற்றி தோல்வி தீர்மானிக்க போகுதா இப்படின்னு பல டைலாக்குகள் நம்ம கேட்டிருப்போம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து சினிமால தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல ஒரே ஒரு வாக்குனால தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் இழந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட தோல்வி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னா திமுக தரப்புல இருந்து இதை சட்ட ரீதியா எதிர்கொள்ள போறோம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வந்து என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த சபதம் இப்ப பலிச்சிருக்கு. அவர் மெகா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமியை ஒரு காலத்திலும் அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த கட்ட லெவலுக்கு வருவது. இத்தோட எடப்பாடி பழனிசாமியோட அத்தியாயம் முடிஞ்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ என்னதான் இருந்தாலும் இங்க விஜய் அவர்கள் அதிகப்படியான இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆனா பெரும்பான்மையா எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை எப்படியாவது ஓரங்கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இந்த தேர்தலை சந்திச்சார். ஏன்னா இதே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வளர்த்து விட்டவர், அதிமுகவில் கொண்டு வந்தவர். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலை கற்றுக் கொடுத்த ஆசான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்பேற்பட்ட ஒரு செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி துச்சமா தூக்கி எரிஞ்சதுனாலதான் செங்கோட்டையனால பொறுத்துக்கவே முடியல. சோ இதனால ரொம்ப யோசிச்ச அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல புரிஞ்சு ஆரம்பத்துல அவர் மேல பலர் என்ன பண்றாங்கன்னா விமர்சனங்களை முன்வைத்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், 50 வருஷம் அனுபவசாலி, இவரு போயிட்டு தற்கூரி கூட்டத்துல போய் இணைஞ்சிட்டாரு. திமுக பக்கம் போயிருக்கலாம், இல்ல சசிகலா கிட்ட போயிருக்கலாம், இல்ல தனியா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்டஃப் இருக்கு. ஆனா இவரு போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டாரு அது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சனங்கள் முன் வச்சாங்க. ஆனா இப்ப தெரியுது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எதை நோக்கி உள்ள போனார். ஏன்னா நீங்க பொதுவா வச்சுக்கோங்களேன், பல விமர்சனங்கள், பல கருத்துகள், முரண்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்து மேல முன்வைக்கப்பட்டது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இப்பேற்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கும், இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சாதனை படைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. விஜய் கட்சியில இருக்கிறார்ப்பா இவரு, போடுங்கப்பா ஓட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பல தொகுதிகளில் ஊர் பேர் தெரியாத, ஆட்கள் அறியாத
பலரும் என்ன பண்ணியிருக்காங்க எம்எல்ஏக்களா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் போட்ட மெகா மாஸ்டர் பிளான் இங்க படிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டாரு. அந்த சபதத்திலையும் செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு இங்க சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் பதவி கொடுக்கப்படுமா அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆட்சிக்கும் சபாநாயகர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவியா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா சபாநாயகர் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ஆட்சியா அவங்களால என்ன பண்ண முடியும், கவிழ்க்கவும் முடியும். அந்த ஆட்சியை கவிழர் நிலைமையில இருக்கிற ஆட்சி என்ன பண்ண முடியும், நிலைநிறுத்த முடியும். சோ இந்த பவர் யாருக்கு இருக்குன்னா சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகருக்கு அது. அதுவும் இல்லாம அனுபவமிக்க ஒரு சீனியர் பர்சனை தான் போடணும். செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு. 50 வருட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவரை சபாநாயகரா போட்டுட்டா நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் செங்கோட்டையனை சபாநாயகரா போடலாம் அப்படின்னு ஒரு விஷயமா அவர் என்ன பண்ணிருக்காரு, பிளான் போட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா செங்கோட்டையன் இதற்கு ஒற்று வருவாரா? ஏன்னா சபாநாயகரா இருந்துட்டா உங்களால மினிஸ்டர் லெவலுக்கு செயல்பட முடியுமானா முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பு. நீங்க சபாநாயகரா இருந்துட்டீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளதான் அந்த விஷயங்கள்ல நீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க. வெளியே வந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா அமைச்சரா இருந்தா நீங்க பல விஷயங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகரா போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பார்த்தாலும் விஜய் அவர்கள் நமக்கு தோதுவான ஆளா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளா அந்த இடத்துல வச்சோம்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது கூட அது மாத்திரம் இல்லாம ஒரு எம்எல்ஏக்கள் இன்னொரு கட்சிகளை போனாலும் அங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை ரொம்ப இம்ப்ளிமெண்ட். ஏன்னா நீங்க சட்ட ரீதியா வந்து என்ன பண்ணணும், ஒரு சபாநாயகர் சட்ட ரீதியா செயல்படணும். எப்படி வேணாலும் இங்க களம் மாறலாங்க. ஆனா அந்த இடத்துல சபாநாயகரா இருந்து செயல்படுறவங்க தான் அந்த ஆட்சிக்கு முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் மினிஸ்டர் லெவல்லயும் செயல்பட்டு இருக்கிறாரு. 50 வருட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அவரை போடலாம் அப்படின்னு பேசப்படுது. சோ எப்படி வேணாலும் மாறலாம். என்னதான் இருந்தாலும் இங்க அதிமுக தலை தூக்கல அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சொன்னபடி அடிச்சிருக்கிறாருங்க செங்கோட்டையன் அவர்கள். விஜய் ஒரு மாற்று சக்தியா வருவாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை விரும்பி தான் விஜய் அவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக ஆண்டுருச்சு, அதிமுக ஆண்டுருச்சு, ஒரு புதுசா ஒருத்தர் வராருப்பா அவர்கிட்ட கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. விஜயகாந்த் வந்தாரு, சீமான் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு. ஆனா இவங்களை யாருமே வந்து தெரியல. ஆனா விஜய சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா விஜய்க்கு இருக்கிற பல சவால்கள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இந்த 10 லட்சம் கோடி கடனுக்கு இடையில இவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்ல, அதாவது மகளிருக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ஃப்ரீ, அது மாத்திரம் இல்லாம தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, பல விஷயங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒரு பைக்கு சொல்லி இருக்கிறாரு. கார் தான் நம்மளுடைய இலக்கு. ஆனா அத புது முயற்சியா ஃபர்ஸ்டா வந்து நம்ம பைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி இவர் வந்து இவருக்கு முன்னாடி பல சவால்கள் இருக்குங்க விஜய்க்கு முன்னாடி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கேட்க வேண்டிய கேள்விகளை இவர் தயாராகணும். அரசியல் இதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து என்ன பண்ண போறாரு, பார்க்க போறாரு எப்படி இருக்க போகுது. ஏன்னா நீங்க மேடைகள்ல நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா ஒரு மரபு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. சோ அதன்படி இவர் பேசணும், அதன்படி இவர் செயல்படணும் அப்படின்னு எல்லாமே புரோட்டோகால் விதிப்படி தான் என்ன பண்ணணும், செயல்பட முடியும். சும்மா எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. நான் சிஎம் அப்படின்னா நான் இது செய்யறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. எல்லாமே புரோட்டோகால் விதி இருக்கு. சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க என்ன பண்ணுவோம். சிஎம்மாவே இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க வெளியே, நீங்க எல்லாருமே முதல்வன் படம் பார்த்திருப்பீங்க. சிஎம்மா இருந்தாலும் அவர் வெளியே போட முடியாது. சட்ட புரோட்டோகால் விதிப்படி தான் அவர் என்ன பண்ண முடியும், வெளியே போக முடியும். தன்னுடைய சொந்த வேலைகளா இருந்தாலும் அப்படிதான் போகணும். புரோட்டோகால் விதிப்படி தான் போகணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தெல்லாம் போயிட முடியாது. ஸோ என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் செங்கோட்டையன் போன்ற எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் விஜய் வந்து தவிடுபடியாக்கி மேல வந்துருவாருன்னு வச்சுங்களேன். இந்த நிர்வாக திறமை எப்படி செயல்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு பெரிய சவால் அவர்கள் இருக்கு. இதனிடையில பாஜக ஒரு பக்கம் பிரஷர் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். திமுக அரசு இருக்கும்போது பாஜக எந்த அளவுக்கு இங்க நெருக்கடி கொடுத்தாங்க, அதை எல்லாத்தையும் மீறி என்ன பண்ணாரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபைட் பண்ணி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தார். எல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் போராடி ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தாங்க.
தங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் பறிக்கும் பொழுது கூட நீதிமன்றங்களை நாடி எந்த அளவுக்கு போராடி வெளியே வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு பண்ணும். சோ இந்த சவால்கள்லாம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி சரி செஞ்சு கொண்டு வர போறாரு? செங்கோட்டையன் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க இருக்கு செங்கோட்டையன் ஆட்டம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.